உங்க எல்லாரையும் இந்த 17வது நாளுக்கு வரவேற்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் கண்டிப்பாக இதுவரைக்கும் ஆண்டவர் உங்களோட இடைப்பட்டிருப்பார், ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்திருப்பார் என்று. நான் தான் ஜக்கராயா, கல்வரி கம்யூனிட்டி சர்ச் ஜேபில இருந்து வந்திருக்கிறேன். நான் கேப்ரியல் ராஜ், நான் கல்வரி கம்யூனிட்டி சர்ச்ல இருந்து வந்திருக்கிறேன். இந்த மாலை வேளை கூட உங்களை பார்க்க சந்தோஷமாக இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த இணையதளத்தின் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களிடம் பேசுவார். சோ இந்த 3வது வாரத்தின் ஆரம்பத்தோடைய துவக்கத்துல நம்ம இருக்கிறோம். இந்த தலைப்பு என்னவென்றால், இந்த தாழ்மைத்துவத்துக்கு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் என்றுதான். இது மூலியமாக என்ன நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்று நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், தாழ்மைத்துவம் நம்ம இன்னும் ஆண்டவர் அதிகமாக சார்ந்திருக்க நம்மளுக்கு உதவி செய்யும். தாழ்மையோடு இருக்கும் போது நம்ம இன்னும் அதிகமாக ஆண்டவர் தேடுவோம், அதிகமாக ஆண்டவரை நெருங்கி வருவோம், அதிகமாக ஆண்டவருடைய கரங்களை பார்ப்போம். ஏனென்றால் நம்ம ஆண்டவரை சார்ந்திருப்போம். கேப்ரியல், நீங்க என்ன நினைக்கிறீங்க கேப்ரியல் இந்த தாழ்மைத்துவத்தை பத்தி? நம்ம இந்த தாழ்மைத்துவத்தை நம்ம பார்க்கிற வேலை கூட நம்ம வசனத்துல என்ன சொல்கிறதா, 1 தீமோத்தேயு 1:16 என்ன சொல்கிறதுனா, அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். இந்த வசனத்தை நம்ம பார்க்கிற வேலை கூட நம்ம ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கிறவன் எவனோன்னு போட்டுக்கிறது. ஸோ நம்ம எப்போ நம்ம ஆண்டவர் மேல விசுவாசிக்கிற இருக்கும்போது என்ன காமிக்கிறது என்றால், நம்ம மேல நம்மளே தாழ்த்தி நம்ம அவர் இடத்துல நம்ம வர இடத்துல கூட அவர் இடத்துல நம்ம விசுவாசமாக நம்ம போகிற இடத்துல கூட நம்மளோட சொந்த தாழ்ந்தனால இல்லை, நம்ம சொந்த பலத்தை நம்ம பார்க்காமல் நம்ம தேவனை மற்றும் தேவனோட ஆவியை மட்டும் நம்ம சார்ந்து வருகிறோம் என்று இந்த வசனத்து மூலியமாக நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்கலாம். சிறந்த உதாரணமே வேதத்துல பார்க்கும்போது அப்போஸ்தலன் பவுலாக தான் இருக்கிறார். இந்த டமாஸ்கூஸின் பாதையில் அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல எங்க பவுல் ஆண்டவர் சந்தித்தானோ அங்கதான் அவனோட வாழ்க்கையை புரட்டி போடுறது. அதுல நம்ம பார்க்கும்போது அவர் வாழ்ந்த காலகட்டத்துல கூட அவர் தான் வாழ்ந்த சிறந்த அப்போஸ்தலராக இருந்தார். ஏனென்றால் அவர் தாழ்மையாக முழுவதுமாக ஆண்டவரை தேர்ந்து கொண்டார். அப்போஸ்தலர் பவுலோட வாழ்க்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேப்ரியல்? நான் நினைக்கிறேன், எப்ப அவர் அறிந்து கொண்டாரோ. ஏன்னா நம்ம அப்போஸ்தலர் பவுல் இதுக்கு முன்பாக நம்ம பார்க்கிற கூட அவர் எல்லா இடத்திலும் போயிட்டு நிறைய கிறிஸ்தவர்களை அவர் தேடி அவர் அணியான காரியங்களை அவர் செய்தார். ஆனா அவர் எப்ப ஆண்டவரை சந்தித்து எப்ப அவருக்கு ஒரு உணர்வு வந்ததோ, நான் எதுவும் இல்லை, எல்லாமே ஆண்டவர் இயேசுதான், அவருக்கு முன்பாக பவுல் ஒன்றும் இல்லை என்று அவர் வந்தாரோ, எப்ப அவர் தாழ்த்தி அவர் வருகிற வேலையில கூட அந்த வெளிப்பாடு அவருக்கு கிடைத்தது. அவர் ஆண்டவர் அவரை வைத்து அநேக பெரிய காரியங்களை செய்ய முடியும். எப்ப இன்னும் அவர் இடத்துல இன்னும் சார்ந்து போகிறாரோ, எப்ப அவரோட பலத்தை விட்டு எப்ப பவுல் இன்னும் ஆண்டவரை சார்ந்து போகிறாரோ, நம்ம பார்க்கலாம், வேதத்தை பார்க்கலாம். பவுல் ஆண்டவர்னால தாழ்மையில ஆண்டவர் இடத்துல போனதுனால அவர் பயங்கர நினைத்து பார்க்காத பயங்கரமான காரியத்துல அவர் செய்தார். அவரோட கைலந்தினால ஆட்கள் சுகமானார்கள். நம்ம பார்க்காத காரியங்கள், நம்ம வேதத்தை வியப்பான காரியத்தை அவர் செய்தார். இதெல்லாம் எப்ப நடந்ததுன்னா, எப்ப அவர் ஆண்டவர் மேல சார்ந்து இருந்தாரோ. ஆனால் இந்த எப்படி அவர் சார்ந்து வந்ததுன்னா, அவர் தாழ்மையாக இருந்தார். இதனாலதான் ஆண்டவர் மேல சார்ந்து இருந்தார். சார்ந்து இருக்கிற வேலை கூட பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்தார். ஆமா கேப்ரியல், பவுலோட அந்த தாழ்மைத்துவம் தான் அது ஒரு பெரிதான கீழ்ப்படுதலுக்கு நடத்தி போனது. எப்பெல்லாம் பவுல் பலவீனமா இருந்தாரோ, எப்பெல்லாம் அவர் பலம் மற்றி இருந்தாரோ, எப்பெல்லாம் அவரே பலவீனத்தோடு இருக்கிறார் என்று சொல்லும் போது கூட அவர் பலமாக இருந்தால், ஏனென்றால் அவர் தாழ்மையோடு எப்போதுமே ஆண்டவரை சார்ந்திருந்தார். அதனால்தான் பவுல் எப்பவுமே சொல்கிறார், நான் தேவனுடைய வேலைக்காரனாக இருக்கிறேன் என்று. அவர் சர்வன் என்று ஒரு வார்த்தை சொல்றார், வேலைக்காரன் என்று சொல்கிறார். இதுதான் பவுலோட தாழ்மைத்துவத்தை ரொம்ப குறிக்கிறது. அவர் சொல்கிறார், நான் எல்லா பாவிகளுக்கும் மேலான ஒரு பாவியாக இருக்கிறேன். ஏனென்றால் பவுலுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசுவை விட வேற எதுவுமே பெரியது கிடையாது. அவர் ஆண்டவர் இயேசுவோட ஒரு வேலையாட்கள் என்று அவன் நம்புகிறார். உங்க வாழ்க்கையில இந்த தாழ்மைத்துவம் எப்படி உங்களுக்கு உதவி செய்தது கேப்ரியல்? நம்ம பார்க்கிற வேலை கூட நீங்க சொன்னீங்களே, நான் பெரிதான வேலையாட்களாக இருக்கிறேன்னு பவுல் சொல்கிறாரு. நம்ம தாழ்மையாக நம்ம ஒரு ஆண்டவர் இடத்துல ஒரு மகளாக ஒரு வேலையாட்களாக நம்ம வரும்பொழுது கூட அவர் நம்மளோட எஜமானாக இருக்கிறார். அப்ப நம்ம அவர் இடத்துல நம்ம தாழ்மையாக நம்ம வரும்பொழுது கூட அவர் நம்மளோட விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். வசனத்துல கூட சொல்லுகிறது, எவரவரோ தன்னை தாழ்த்தி அவர்கள் வழிகளை விட்டு அவர்கள் இடத்துல தேடும் பொழுது அவர் ஒரு மறு உத்தரவை கொடுப்பார் என்று சொல்கிறார். அதே போல என் வாழ்க்கையில் அநேக விதத்துக்களை எந்தெந்த நேரத்தில் நான் முடியாமல் இருக்கிறதோ, எந்தெந்த நேரத்தில் என் கரத்தினால என் பலத்தினால நான் முடியாமல் இருக்கிறதோ, எந்த இடத்துல நான் தாழ்த்தி, ஆண்டவரே என் பலன் அல்ல, ஆண்டவரே நான் எதுவும் இல்லை, அவர் இடத்துல வரும்போது அவரே சார்ந்து இருக்கிற பொழுது
அவர் வந்துட்டு என்னோட பதிலுக்கு, நான் கேட்டுக்கிற கேள்விகளுக்கு, நான் விண்ணப்பிக்கிற காரியத்துக்கு ஒரு மறுவர்த்தரை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இதுதான் வந்து ஆண்டவர் நான் தாழ்த்தி நான் வரும்போது இது என் வாழ்க்கையில் ஆண்டவர் பண்ணுகிற ஒரு பெரிய பெரிய காரியமாக நம்ம இருக்கிறது. ஆமென். கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன். நம்ம தாழ்மையோடு காணப்படுகிற வேலை கூட இது வெறும் ஒரு உபவாசத்துக்காக மட்டும் கிடையாது. உபவாச ஜெபத்தை காட்டிலும் இந்த தாழ்மை வந்து நம்மள ஆண்டவர்கிட்ட கட்டி சேர்க்கும். இது ஆண்டவர்கிட்ட நம்ம நெருக்கமாக கொண்டு வரும். ஆண்டவர் சொல்கிறார்ல, தாழ்மையோடு இரு, நான் உன்னை கிட்டி சேர்ப்பேன் என்று. அதே போலதான் நம்ம தாழ்மையாக இருக்கும் போது ஆண்டவரோட இருதயத்தையும் ஆண்டவரோட திட்டங்களையும் நம்ம இன்னும் ஆழமாக அறிந்து கொண்டு இது மூலியமாக ஆண்டவரோட சித்தங்கள், ஆண்டவரோட திட்டங்கள் இந்த பூமியில நிறைவேறப்படும். ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் கூட நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் தேடுகிற ஆட்கள் கூட தாழ்மையாக இருக்கிற ஆட்கள் தான். ஏன் பெருமைக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். எப்ப நம்ம தாழ்மையாக போகிறோமோ அப்பதான் ஆண்டவர் இன்னும் அதிகமாக நம்ம நெருங்கி ஆண்டவர் நம்மளால முடியாத தெரியாத பெரிய காரியங்களை செய்வார். ஏனென்றால் அவர் ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இந்த தாழ்மைத்துவத்துக்கு வந்து அநேக தடங்கல்கள் வரும். ஏனென்றால் நம்மளுக்கு நிறைய தாளந்து இருக்கும் போது, நம்மளுக்கு அநேக காரியங்கள் தெரியும் போது நம்ம தாழ்மையாக கஷ்டமாக இருக்கும், கடினமாக இருக்கும். ஆனா இந்த உபவாச காலகட்டத்தில் கூட நம்ம தாழ்மையாக போகும்போது அது நம்மளுக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய அளவில் ஆண்டவருடைய பலத்தை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்த அது ஒரு கதவாக இருக்கும். இந்த தாழ்மைத்துவம் எவ்வளவு கடினமாக இருக்கிறது கேப்ரியல் இந்த காலகட்டத்துல கூட. இந்த காலகட்டத்துக்கு வந்துட்டு சில இடத்துல வந்துட்டு தாழ்மையா நம்ம நடப்பது, நம்ம தாழ்மையா நம்ம போகும்போது அநேக வேலை கடினமாக இருக்கா. ஏன்னா நம்ம சுத்தி இருக்கிற சூழல் அப்படி, நம்ம பண்ணுகிற அன்றாட வாழ்க்கை அப்படி இருக்கிறது. எப்பவுமே வந்துட்டு இந்த உலகத்துல கூட ஆட்கள் வந்துட்டு தவறாக நான் யார் என்று பிறருக்கு வந்துட்டு சொல்லணும், பிறருக்கு காட்டணும் என்ற அந்த வாழ்க்கையில நம்ம வந்துட்டு போய்கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் வந்துட்டு ஒரு பாடல் கூட இருக்கிறது. நீங்க வந்துட்டு பேர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நான் ஆண்டவரே நான் சிறுகணும் நீர் பெருகணும் என்று சொல்லிக்கிறார்கள். எப்ப வந்துட்டு நம்ம ஆட்களை வந்துட்டு நாம் யார் என்று நம்ம ஆட்களுக்கு அறிவு வைக்கணும் என்று நம்ம நிறுத்தி விட்டு கண்டிப்பாக இந்த உபவாசம் வந்துட்டு கண்டிப்பாக உதவி செய்யும். நம்மளோட ஆசைகள் அல்ல, நம்ம யார் என்று நம்ம பிறருக்கு காமிக்காமல் நம்ம செருகி விட்டு ஆண்டோட வாழ்க்கையை பெருகணும் என்று நம்ம நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்டோட மகிமை நம்ம வாழ்க்கை மூலியமாக ஒரு வெளிப்பாடு செய்வார். கண்டிப்பாக இந்த உபவாசம் மூலியமாக நம்ம மாம்சத்துக்கு நம்ம வந்துட்டு ஒரு மறித்து நம்மளே வந்துட்டு தாழ்த்தி நம்ம தேவனை நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வாழ்க்கையில கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக அவரோட மகிமை, அவரோட அற்புதங்கள் நம்ம வாழ்க்கை மூலியமாக கண்டிப்பாக வெளிப்படும். நானும் விசுவாசிக்கிறேன் கேப்ரியல், இந்த உபவாச காலகட்டத்தில் கூட கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி, நம்ம பகிர்ந்து கொண்ட மாதிரி அநேக பேர் உபாசிக்கும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னும் நெருங்கி ஆண்டு நம்மள ஆழமான ஒரு அளவுக்கு கொண்டு போவார். எப்ப நம்ம தாழ்மைப்படுகிறோமோ அப்ப ஆண்டவரோட கரம் நம்ம வாழ்க்கையில வெளிப்படும். நம்ம பாக்குறவங்களுக்காக நீங்க ஜெபத்தை செய்றீங்களா இன்னைக்குள்ள தலைப்புக்கு? கண்டிப்பாக நம்ம எல்லாமே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோமாக. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, அன்பின் தேவனே, அன்பின் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் தான் ஆண்டவரே இது பார்க்கிற யாவரும் ஆண்டவரே ஒன்று எங்கள் இருதயத்தை நீர் பரிசோதித்து பாரும் ஆண்டவரே. அன்று எந்தெந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் பெருமையாக அல்லது தாழ்மை படுகிற இடத்துல நம்ம தாழ்மையாக இல்லாமல் ஆண்டவரே எங்கள் சொந்த எண்ணத்தில் நாங்கள் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. அன்று எங்கள் மன்னித்து நீர் வந்து வெளிப்படுத்துவதற்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் தாழ்மையாக ஆண்டவரே உமக்கு முன்பாக வருகிறோம் ஆண்டவரே. தாழ்மைத்துவத்தோடு உண்மை சார்ந்து இருக்கிற எங்களுக்கு அந்த கிருபையை நீர் தாரும் பிதாவே. ஆண்டவரே, நாங்கள் சிறுகணும், நீங்கள் எங்கள் வாழ்க்கையில பெருகணும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த உபவாச நாட்களில் கூட எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை மறுத்து நீர் வெளிப்படுத்துவதற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, கிருபைக்காக உம்முடைய மகிமைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு சபையாக நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம கிருபையால காப்பாற்றப்பட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தாழ்மையாக சபையாக இருக்கும் போது ஆண்டவர் நம்மள இன்னும் நெருக்கமாக கொண்டு வருவார். இந்த காலகட்டத்தில் கூட நம்மளோட தேசத்துக்கு, நம்மளோட மலேசியா தேசத்துக்கு வந்து அவங்களோட அந்த படிப்பு சார்ந்த விஷயத்துல, அந்த எஜுகேஷனான விஷயத்துல நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சரியான ஆட்களை இந்த உலகத்தோட தேவைகளுக்கு எழுப்புவார் என்று. ஸோ உங்களுக்கு அடுத்த 2-3 நிமிடம் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும், சில நிமிஷங்கள். ஸோ எங்களோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள்.